எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா. 2026-27 நிதியாண்டின் மூலதன செலவு 12,20,000 கோடி ரூபாயாக இருக்கும் என மத்திய பட்ஜெட்டில் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. 16,70,000 கோடி ரூபாய் கடன் வாங்கவும் மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் பாதுகாப்புத்துறைக்கு 7,84,000 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறையை நவீனமயமாக்க 2,19,000 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 2,81,000 கோடியும், நெடுஞ்சாலைத்துறைக்கு 3,09,000 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வித்துறைக்கு 83,562 கோடியும், உயர்கல்வித்துறைக்கு 55,727 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த மத்திய பட்ஜெட்டில் டெல்லி காவல்துறைக்கு 12,503 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் டெல்லி காவல்துறைக்கு 11,931 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் 12,503 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டின் தலைநகர் டெல்லி எப்போதும் பயங்கரவாத தாக்குதல் குறியில் இருப்பதாலும் காவல்துறையை நவீனப்படுத்த தேவை உள்ளதாலும் கடந்த ஆண்டை விட கூடுதலாக 4.79% நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4 முதல் 5 மாவட்டங்களை ஒருங்கிணைத்து AI பயிற்சி மையம் அமைக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். டெல்லியில் பல்கலைக்கழக மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், மாவட்டத்தின் தொழில்சார் பயன்பாட்டிற்கு ஏற்ப AI கருவிகளை உருவாக்க இந்த மையங்கள் உதவும் என கூறினார். உலகளாவிய GDP வளர்ச்சியில் இந்தியா 17% பங்களிப்பையும், சீனா 26% பங்களிப்பையும் வழங்குவதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சீனாவுடனான இடைவெளியை இந்தியா விரைவில் குறைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எல்லோரும் ஹாப்பி. காரணம் ஜேபி மசாலா. சமைக்க ஈஸி, சாப்பிட ரொம்ப டேஸ்டி. ஜேபி மசாலா.